குழுவானது இந்த கூட்டத்தொடருக்கான பேரவையின் அலுவலர்கள் மற்றும் எத்தனை நாட்கள் பேரவை கூட்டுவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக கூடியது. இந்த கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 19/6/2026 வெள்ளிக்கிழமையும் 20/6 சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் திங்கட்கிழமை 22ஆம் தேதி, 23ஆம் தேதி தொடர்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 மணிக்கு கூடும். இன்றைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். இந்த நாட்கள்லாம் 9:30 மணிக்கு கூடும். இந்த நாட்களில் அந்தந்த கட்சிக்குரிய பிரதிநிதித்துவப்படி அவர்களெல்லாம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுவார்கள். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி இரங்கல் குறிப்புகள் இருக்கு. முன்னாள் உறுப்பினர் சட்டமன்றத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரங்கல் குறிப்புகள் இருக்கும். இரங்கல் தீர்மானங்கள்னு முக்கியமாக கொண்டு வரோம். தோழர் திரு நல்லக்கண் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு சி.கு. ராமசாமி சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு ஆர்.பி. சௌத்ரி பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர் மறைவு குறித்தும், திரு கே. ராஜன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர் மறைவு குறித்தும், திரு பாரதி ராஜா பிரபல திரைப்பட இயக்குநர்களின் மறைவு குறித்தும் அன்றைக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருந்த காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. 3 நாட்கள் இருக்காது. இன்று முதலாவதா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியா தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இது மரபுப்படி நம்ம பண்ணலாமா இல்ல ஏற்கனவே நடைமுறைப்படி முதலாவதா தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில தேசிய கீதம் பாடப்படும். ஆனா இன்னைக்கு 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. அதனால ஒன்றும் எந்த தவறும் இல்லை. அது பெரிய மரபு நடைமுறை. நமக்கு வேண்டி தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதில் நிறைவேற்றப்பட்டது. அனைவருக்கும் மகிழ்ச்சி. இன்னொன்று, மிக அமைதியாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக சுமூகமான முறையில் அமைதியான முறையில் இந்த சபை கூட்டம் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை தந்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து நடைபெறுமா? பொதுவாக ஆளுநர் உரையின் போது தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக தேசிய கீதம், இப்ப 2 முறை தேசிய கீதம் பாடப்படுது. அப்ப இதே நடைமுறை வருங்காலத்திலும் தொடர இந்த நடைமுறையை தொடர்வது நலமாக இருக்கும். பொதுவாக ஒரு பதிலுரை சிஎம் பதிலுரை அளிக்கிற அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுவார். அதே நடைமுறை மற்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லோருக்கும் வாய்ப்பு தருவதாக சொல்லியிருக்கிறோம். முந்தின நாள் அவர் இறுதி நேரம் வரை எதிர்கட்சி தலைவர் பேசி கொடுத்தார். அடுத்த நாள் பதில் உரை நேரத்திற்கு ஏற்றாற் போல அவர் பேசுகின்ற எடுத்துக்கொள்கிற பொருளுக்கு ஏற்றாற் போல அது நடைபெறும். ஆளுநர் உரையில் திருத்தங்கள் கோரப்பட்டதான். அதுக்கு டைம் அது திருத்தங்கள் கோருவர் நாளை மதியம் 3 மணிக்குள்ளாக அந்த திருத்தங்களை பற்றி எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். சார், ஆளுநர் அது முழுமையாக நேரலை தரப்படுமா? இந்த 3 நாட்களும் முழுமையாக நேரலை தரப்படுமா? இல்லை, அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கோம். இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு காலை எல்லாம் ஃபுல்லாக நேரடி ஃபுல்லாக எல்லா இடமும். சார், ஆளுநர் வந்த காலம் தேசிய கீதம் 2 முறை வாசிக்கப்பட்டது. ஆளுநர் இல்லாத நாட்களும் தேசிய கீதம் 2 முறை வாசிக்கப்படுமா? ஆளுநர் வந்தனால கேட்கிற கேள்வி எதுக்கு ஆளுநர் இல்லாத நேரத்தில் எதுக்கு வாசிக்கல? தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பாடி இறுதியில் தான் தேசிய கீதம் வாசிக்கப்படும். நிறைய மானிட்டர் நிறைய உறுப்பினருக்கு மானிட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. உடனடியாக சரி செய்யும்படி இப்போ உடனே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாண்பு உறுப்பினர் இடத்திலும் நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர் உட்கார்ந்து பார்த்து சரியாக வேலை செய்தா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நாளை காலைக்குள்ள சரி செய்யப்படும் என்று நான் கருதுகின்றேன். அலுவலாய்வு குழுவில் சில கட்சிகள் உறுப்பினர்கள் இல்லை, பாஜக, தேமுதிக சில ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. எத்தனை உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை வைத்து அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அது
இதற்கு மேலே சேர்ப்பதற்கு இடமில்லை என்பதால் அவர் கருத்துக்களை மற்ற கட்சி தோழமை கட்சிகளிடம் சொல்லிக் கூட அந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், சட்டப்பேரவை நிகழ்வுல நேரடி ஒளிபரப்பு செய்யறது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நீங்க புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றும் போது இது தொடர்பான ஏதாவது ஆலோசனைகளோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? அதான் நீங்க சொன்ன உங்களுக்கு இல்ல, இந்த நிகழ்வு மட்டும் இல்ல, தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளில் அதை எப்படி கையாளலாம் என்பதை பற்றியும் நேரடி ஒளிபரப்பு பற்றி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் அது உரிய முடிவு எடுக்கப்படும். செய்தித்துறை அமைச்சர் முழுவதுமா நேரலை செய்யப்படும் செய்தித்துறை அமைச்சர் முழுவதுமா நேரலை செய்யப்படும் செய்தியாளர் சந்திப்பை அறிவிச்சிருக்காரு. தற்போது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்? நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அவர்கள் கூறியிருக்க ஆலோசனையும் இந்த அலுவலகம் கருத்தில் கொள்ளும். அதிமுக கொடுத்த கடிதங்கள் தலைவர் குழு தலைவர் யாரு, கொரோனா யாரு அப்படி முடிவு எடுத்து அந்த நாளைக்கு காலைக்கு வந்து சட்டமன்ற குழுவிற்கு முன்பாக உரிய அறிவிப்பு வெளியிடும். நேற்றைய தினம் நீங்க செய்தியாளர் சந்திப்பில் குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாங்க. அப்ப கொரோனா அந்த மாதிரி விவகாரம் அது குறித்து இதுவரை வந்து அந்த பிரச்சனை குறித்து இறுதியான முடிவு அறிவிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். அந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர் விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கு. எந்த முடிவு எடுத்திருக்கோம்? 7 நாட்களுக்குள்ளாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 4 சட்டமன்ற உறுப்பினருக்கும் அனுப்பப்பட்டது, அறிவிப்பு அனுப்பப்பட்டது. அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அது ஆய்விலே உள்ளது. ஆய்வுக்கு பிறகு உரிய முடிவு.